வெல்கம் டு கீத்து குக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரெட் கிராம்ஸ் வச்சு க்ரன்ச்சியாக ஒரு வெஜ் பால் செய்யலாங்க. அதுக்காக நான் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுக்கிறேன். இது கூட எதுவும் சேர்க்காமல் அப்படியே தூள் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து ரெடியாக வச்சுருக்கேங்க. அதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகும்போது நான் உப்பு எதுவும் சேர்க்கலைங்க. மசிச்சு வச்ச இந்த உருளைக்கிழங்கோட ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்துக்கலாங்க. பெரிய கேரட் 1 போதும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 சாப் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாயை விதை இல்லாமல் நம்ம கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்ச பிரெட் கிராம்ஸையும் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை கொஞ்சமாக பொடி பண்ணி போட்டுக்கலாங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட் இதில் இருக்கிற ஈரப்பதத்துக்கே நம்ம சப்பாத்தி மாவு போல் இதை நம்ம பிரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அழகாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதிலிருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அழகாகவே உருட்டை வரும். இப்போது இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நான் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ண உருண்டைகளை ஒரு ஈரப்பதத்தோட உருட்டி தான் நம்ம பிரெட் தூளை தொட போகிறோம். ஸோ அந்த ஈரப்பதத்துக்காக 2 பச்சை முட்டையை உடச்சி அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு 1 பிஞ்ச் அளவு சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும் போட்டு நான் பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த உருண்டைகளை இந்த முட்டையோட சாரில் நினச்சிட்டு ப்ரெட்டில் உருட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இதே போல் எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த உருண்டைகள் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இன்னொரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். உருண்டைகள் வேகிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்டவ்வோட தீயை பாதியாக குறைச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். எல்லா பக்கமும் வேகிறதுக்காக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா செவக்க வெந்தாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா? பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். இந்த உருண்டையில் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே உடச்சி சாப்பிடும்போது சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது மீதி இருக்கிற உருண்டைகளையும் இப்படி நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. ப்ரெட்டில் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொருத்தரோட ஆதரவும், லைக்கும், சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய் அண்ட் டேக் கேர்.